உக்ரைன் நாட்டோ அமைப்பில் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாடு மீது ரஷ்யா போர் தொடுத்தது. இந்நிலையில் 2 ஆண்டுகளாக நீடித்து வரும் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ராணுவ உதவி, பொருளாதார ரீதியாக உதவி வருகின்றன. இதுவரை அமெரிக்கா 111 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை நிதியுதவி செய்திருக்கிறது. எனினும் ரஷ்யா தொடர்ந்து உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா வந்தபோது நாடாளுமன்றத்தில் எம்பி முன்னிலையில் உரையாடினார். அப்போது 2 ஆண்டுகளாக போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 2ஆம் உலகப் போருக்கு பின் மிக நீண்ட போரில் சுதந்திரத்திற்காக தொடர்ந்து போராடி வருகிறோம் என்றார். மேலும் உக்ரைனுக்கு கூடுதல் நிதி உதவியையும் கோரினார். தொடர்ந்து அதிபர் பைடன், சபாநாயகர் மைக் ஜான்சன் உட்பட முக்கிய எம்பிக்களை ஜெலன்ஸ்கி தனித்தனியே சந்தித்து பேசினார். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.